Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimayskitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யணும் காட்ட போறேன். இந்த வாழைப்பூல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கேன்சர் அண்ட் ஹார்ட் டிசீஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. கிட்னிக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு குயிக்காக காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். 2 hours வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து 1 கப் கடலை பருப்பு, 4 வந்து காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு வந்து இது வந்து சுத்தமான தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் இது வந்து அழகாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் இது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எப்படி வந்து க்ளீன் பண்ணணும், எப்படி அதை எடுக்கணும், நான் ஒரு வீடியோ வச்சுருந்தேன், அதை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாழைப்பூ இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு நார் மாதிரி வரும் நீட்டாக, அதை நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு தேவையில்லாததை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இதுவும் தேவையில்லாதது, இதுவும் வேஸ்ட்டு. ஸோ வாழைப்பூ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இதை அழகாக வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ கடலை மாவு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைங்க. ரொம்பவே தண்ணி ஊற்றினா அது ரொம்ப சதன்னு ஆகிடும். வடை வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்காது. அதனால் சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வரணும். நல்லா வந்து கொரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைனாக போட்டு அதை அரைச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம எப்படியோ வெங்காயமும் உப்பு சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து இது கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ நிறைய வெங்காயம் எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பேஸ் வந்து வாழைப்பூ தான். அதனால வந்து நம்ம நிறைய வந்து வாழைப்பூ தான் சேர்க்க போகிறோம். நிறைய நீங்கள் வெங்காயம் போட்டால் அது ஃபுல்லாக வெங்காயம் டேஸ்ட் வந்துடும். அதனால கொஞ்சமான வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றது. நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2, 3 இல்லை 4 கூட எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து வாயுவுக்கு அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இஞ்சி வந்து 1 இன்ச் இல்லைன்னா 2 பல்லி எடுத்து நல்லா வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாழைப்பூ வடை சாப்பிட்டதும் நீங்கள் வந்து சூடாக 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஏப்பம் அந்த எண்ணெயோட அந்த ஏப்பம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொடிசாக வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ரஹிமை சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ், கம்யூனிட்டி போஸ்ட், இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபுட் ரிலேட்டட், குக்கிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டுட்ருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு ஆன்சர் வந்து நான் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் எடுத்து அழகாக இது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி சேர்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வடை வந்து ஷேப்புக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ இது உதிரியாக போயிடும். உங்களுக்கு வடை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கே வராது. இப்போ இது நல்லா பிசைஞ்சு ஒரு சைடு வச்சிடலாம். அது வரைக்கும் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த வடையை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் எல்லா வகையான வடைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வடை மசாலா எடுத்து இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி உருண்டை உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ மாவு அந்த அளவு எடுத்து நீங்கள் டைட்டாக இது வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க.
நீங்கள் வந்து வடை அப்போவே இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் எடுத்து அதை வடை பண்ணி அதை வந்து ஃபிங்கர்ஸ் போட்டு நீங்கள் அமுக்கி இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த ஃபிங்கர்ஸோட ஷேப் வந்து அப்படியே அந்த வடையில் வந்துடும். ஸோ தட் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலேயும் போகலாம் இந்த ஃபிங்கர் ஷேப் இருக்குதுன்னு. அதனால நீங்கள் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சுத்தமான தண்ணி எடுத்து வெறும் தண்ணி எடுத்து கை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து பால் பண்ணி வச்சுருக்கிற அந்த வடை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு கிளாப் ஒரே ஒரு தட்டு இப்படி தட்டினாலே அது வந்து அழகாக வந்து வடை ஷேப்புக்கு வந்துடும். கையிலையும் சுத்தமாக ஒட்டாது. அதையும் எடுத்து நம்ம அழகாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை கையில் வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு தட்டு தட்டினோன்னே அந்த ஷேப்புக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் விரல்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ண தேவையே இல்லை. எண்ணெயிலையும் போய் அது வந்து உதிரி உதிரி ஆகாது, அழகாக வந்து செட்டில் ஆகிடும். கொஞ்சம் வந்து எண்ணெய் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையோ இல்லை பச்சை மிளகா இல்லைன்னா வந்து அந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி வெளியில் வரும்போது அதுவும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ரசசோறு கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ வடை வந்து இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ப்ரௌன் ஆகிட்டு இது அப்புறமா வந்து ஒரு பிளாக் ஆகிற ஸ்டேஜில் போகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நடுவில் இது எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பிளாக் ஆக விடாதீங்க. கோல்டனாகவும் அப்புறம் ப்ரௌனாகவும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடுங்க. ரொம்ப விட்டால் இது பிளாக் ஆகிடும். ஸோ இதான் வந்து பர்ஃபெக்டான கலர். இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த வடையிலே இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வடை வந்து உடச்சி பார்த்தாலும் உள்ளே வந்து மாவாக இருக்காது, தவிர எல்லாமே வந்து அழகான இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த வாழைப்பூ எல்லாமே வந்து சூப்பராக குக் ஆகிருக்கும். நம்ம தண்ணி போட்டு அது நிறைய மாவு போட்டு அதை பிசைஞ்சு அதை எடுத்தால் உள்ளே வந்து வடை உடச்சி பார்க்குறப்போ இல்லை சாப்பிட்றப்போ வெறும் மாவாக தான் வரும், எதுவுமே வாய்க்கு வராது. அதுக்காக வந்து மெயினாக வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து நீங்கள் அரைங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ண வாழைப்பூ வடை காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், இல்லை வந்து மதியானம் கூட லஞ்சுலேயும் சாப்பிட்லாம், இல்லை சாயங்காலம் கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்காக நைட்லேயும் சாப்பிட்லாம். எந்த டைம் வேணால் இது சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சதும் சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். வாழைப்பூ வடை ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.